தேவன் நம்மை நடத்தின அவர் நம்ம மேல் வைத்த அன்பு, அவர் நம்ம மேல் வைத்த தயவு கிருபை இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தகுதி இல்லாத உன்னை என்னையும் தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்குமே தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் இன்றைக்கு நம்மை இந்த நிலையில வைத்திருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் கர்த்தர் சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தோல்வி எனக்கு இல்லை. ஆமென். வெற்றி உண்டு எனக்கு, தோல்வி எனக்கு இல்லை. இயேசு உங்களோடு கூட இருந்தால் தோல்வி உங்களுக்கு கிடையாது, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து நேரம் இல்லாததுனால சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம். மை கப் ரன்னத் ஓவர். ஆமென், ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால என் பாத்திரம் நிரம்பி வழியும். காலியான பாத்திரம், அரைக்குறையான பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், பலவீனத்தின் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் கர்த்தர். மகிமையினால், மகத்துவங்களால், கிருபைகளினால், ஆசீர்வாதத்தினால், பரிபூரணத்தினால், அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்வார். இந்த நம்ம அந்த தலைப்பிலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான தலைப்புகளாக வரலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நான் விரைவாக வாசிக்கிறேன். கவனமாய் காது உள்ளவர்கள் கேளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அங்க வேடிக்கை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இங்க நம்ம வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 37வது அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. சொல்லுங்க, மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எவ்வளவு மிக தெளிவாய், அருமையாய், அற்புதமாய் சொல்லி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா, சகல ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று அங்க சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால், நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிற, உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கும் போது, கை கொள்ளும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவமான, மகிமையான காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு எவ்வளவு நம்ம பார்த்து என்ன நினைப்போம், முட்டாள்தனமா நினைப்போம். இல்ல வேற 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 ஒரு ஃபூலிஷ்னஸ் நினைப்பாங்க. ஒன்றத்துக்கு உதவாததை நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும்போது சொல்லிட்டு சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதனால வாரந்தோறும் நம்ம சபைக்கு வருகிறோம், வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறோம். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதில்லை, மனுஷனை நம்பி இருப்பதில்லை. என் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்த வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகள் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை திட்டம் தெளிவாக கர்த்தர் சொல்லி, இன்னைக்கான தலைப்பு நான் என்ன சொல்றேன்னா, 4வது வசனத்தை எடுத்துக் கொள்கிறேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை தீர்க்க தரிசனங்களினால் நிரம்ப பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரங்களை தீர்க்க தரிசனங்களினால் நிரம்ப பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுபுத்திரனாய், ஒரு விசுவாசிகளாய், சாதாரண ஒரு மக்களாய் நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கர்த்தரை தேடி வருகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனங்களால ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்க போகிறார், சொப்பனங்களை கொடுக்க போகிறார். வருங்காரியங்களை குறித்து, நிகழ்காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேச போகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறீர்கள். தேவனுடைய அநேக பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு முகமுகமாய் பேச போகிறார். உங்கள் பாத்திரம் தீர்க்க தரிசனங்களினால் நிரம்பி வழியும். Your cup runneth over with prophecy. Amen, hallelujah. சொல்லுங்க, உன் பாத்திரம் தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம் தீர்க்க தரிசனங்களினால் நிரம்பி வழியும். My cup runneth over with prophecy. Amen, hallelujah. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை தீர்க்க தரிசனங்களாய் மாற்ற போகிறார். தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு இந்த வேத பங்குகளில் இருந்து எடுத்து உங்களோடு கூட பேசுறேன். நீங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்றால், நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால், நான் இன்னைக்கு இந்த காலையில் இந்த சாப்டர் பிரகாரம் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் மகத்துவமான காரியங்கள் செய்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டு இந்த சமூகத்தில் என்ன நடக்க
இருக்குன்னா ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மரண பள்ளத்தாக்கு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம். அங்க அநேக ஜனங்களை குவில் கூடாய் கொன்று கொலை செய்து அங்க போட்டு விட்டார்கள். ஒரு சண்டை போரில அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள், செத்து போனார்கள், குவில் குவியலாய். ஆமென், அல்லேலூயா. பிணங்கள் குவில் குவியலாய் கிடக்குது. பிணங்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் பிணங்களும் இல்லாம எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மாம்சங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போய் எலும்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த எலும்புகளை பார்த்துதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு இயேசு உயிரோடு எழுப்பினார். உண்மைதானே? ஆமென், ஹல்லேலூயா. மரித்த லாசருவை ஆண்டவர் 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். ஒருவேளை ஏன்னா 4 நாள் பாத்தீங்கன்னா சரீரத்தில் அந்த சதை இருந்திருக்கும், ஒருவேளை அழுகி இருக்கும், ஆனால் சதை இருந்திருக்கும், தலைமுடி இருந்திருக்கும், கை கால் நகங்கள் எல்லாம் இருந்திருக்கும், ஒவ்வொன்றா கொஞ்சம் அப்படி இருந்திருக்கும், ஒரு அழுகிய நிலையில் இருந்திருக்கும். இதை உயிரடையுமான் என்று கேட்ட ஒருவேளை சொல்லுவீங்க, மரித்த சடலம் 4 நாள் கழிச்சு உயிரடையுமா இயேசு சொன்னா? உயிரடையும் என்று சொல்லுவோம். ஏன்னா நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஏன்னா செத்த பிணங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார் என்று. இது பார்த்தா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செத்த பிணங்கள் அங்க இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் மண்ணோடு மண்ணாய் எல்லாம் போனது. தலைமுடி, நகங்கள், முகங்கள் எல்லாமே போயிடுச்சு. எலும்புகள் மட்டும்தான் இருக்கிறது. மிஞ்சி இருக்கிறது எலும்புகள் மட்டும்தான். எலும்புகள் சாம்பல் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். அது எத்தனை வருஷங்கள் ஆனா அந்த எலும்புகள் அப்படியே இருக்கும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே போனாலும் எலும்புகள் மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அது இருக்கும். அது சாம்பல் ஆகாது. அது அழிந்து போகாது. அந்த எலும்புகள் மட்டும் இருக்கும். அந்த எலும்புகள் எதற்குமே உதவாது. ஆமென், ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத எலும்புகள் அங்கங்க பாத்தீங்கன்னா பாளையத்துல போய் பாக்குறாங்க, பாளையம் முழுவதும் எலும்பு கூடுகளாய் இருக்கிறது. ஒரு பக்கம் தலை மண்டோடு இருக்கிறது, ஒரு பக்கம் கை இருக்கிறது, ஒரு பக்கம் கால் இருக்கிறது, ஒரு பக்கம் இடுப்பு. ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொன்றுமாய் அங்கங்க சிதறி இருக்கிறது. அது எத்தனை ஆயிரம் ஜனங்கள் என்று யாருக்கும் தெரியாது, எத்தனை ஆயிரம் மக்கள் என்று யாருக்கும் தெரியாது, யாருடைய எலும்பு யாரோடு இருக்கிறது என்று தெரியாது. ஆனாலும் எலும்புகள் அங்கே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், நானு உங்களை விட்டு சதை போயிருக்கலாம், இல்ல நகம் போயிருக்கலாம், இல்ல நரம்புகள் போயிருக்கலாம், மாம்சம் போயிருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம். உங்களை விட்டு எல்லாமே போயிருந்தாலும் கொஞ்சம் அந்த எலும்பாகிய நம்பிக்கையாகிய விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு, எல்லாமே எனக்கு இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. everything is lost. எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு. ஆனா எனக்குள் இருக்கிற அந்த கொஞ்சம் துணி நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் சபைக்கு வந்திருக்கிறேன். சொல்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்று இந்த சத்தத்தை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரியை உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் நம்பிக்கையாய் அந்த எலும்பு உனக்குள்ள இருக்கிறது என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உயிரடைவீர்கள். எல்லாமே போயிடுச்சு என்று சொல்லலாம். எல்லாமே போயிடுச்சு. மரியாதை கேட்கிறார். மாத்தா மரியாதை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீ என்னுடைய சகோதரன் மரிப்பதற்கு முன்னாடி வந்திருந்தால் ஒருவேளை அவனை பிழைக்க பண்ணிருக்கலாம். நீங்க செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சகோதரன் அவன் ஜீவனோடு இருப்பான் என்று சொல்லும் போது, உயிர்த்தெழுவான் என்று சொல்லும் போது அவள் சொன்னார், உயிர்த்தெழுதல் நாட்களில் அது நடக்கும் என்று அவள் சொன்னாள். என்னன்னா உயிர்த்தெழுதல் நாட்களில் நடக்கும், இப்போது அதற்கு வாய்ப்பில்லை என்று அவள் சொன்னாள். ஆனால் கர்த்தர் லாசரு மரித்து 4 நாளான லாசரு 3 நாள் கழித்து 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினது உண்மைனா அதை காட்டிலும் இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி மரித்தவர்களை எல்லாம் நம்பிக்கை இழந்து போய் வாழ்க்கை தொலைத்து, வாழ்க்கையை இழந்து, வாழ்க்கை சாவதற்கும் விருப்பம் இல்லாமல், வாழ்வதற்கும் விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு உச்சியின் நுனியில இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எலும்புகள் உயிரடையும். சத்தம் உடனே ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் சொன்னாரு. இதுதான் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நம்பிக்கை அற்று போயிற்று, என் நம்பிக்கையே இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நான் கேட்டவங்களை சொல்லுவீங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்ப முடியுமா? முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எவ்ரிதிங் எல்லாமே இறந்துச்சு, எதுவுமே இல்லை, எதுக்குமே சாத்தியமே இல்லை, இருக்கிறது கொஞ்சம் எலும்பு தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்று சொல்லுவதற்கு வாழ்க்கை எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிறது அந்த எலும்புகள். யோபு போல எனக்கு இருக்கிற அந்த ஒரு சுவாசம் மட்டும்தான். எல்லாமே போயிடுச்சு என்று இன்னைக்கு அந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலையில தீர்க்கதரிசனம் உரைக்கிற வார்த்தை என்னென்ன தெரியுமா? உங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அனுப்புண்டு போகிறோம் என்று சொல்லலாம் நீங்கள். ஆனால் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, உங்கள் மரண பள்ளத்தாக்குகளை திறந்து, நீங்கள் சாபத்தில் விழுந்து போயிருக்கிற, பாவத்தில் விழுந்து போயிருக்கிற, பலவீனங்களில், கடனில், தோல்விகளில், மன உளைச்சலில், மன பாரத்தில் விழுந்து போய், துக்கத்தில், எல்லா இழப்புகளில் விழுந்து போயிருக்கிற உங்கள் குழிகளை திறந்து, உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப நான் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க எங்க விழுந்து போயிருக்கிறீர்களோ அந்த இடத்துல அந்த வாசலை காத்து திறந்து, இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் சில இடத்துல போய் லாக் ஆயிரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சிலர் பாவத்துல போய் லாக் ஆயிடுறாங்க, அந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. சிலர் புகழை போடுறாங்கன்னா அந்த புகழில இருந்து மீண்டு வெளியில வர முடியாது. சிலர் ஸ்மோக் பண்றாங்கன்னா, புகைப்பிடிக்கிறாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா அதுல போய் அந்த பிரேத குழியில அவர்கள் விழுந்து போகிறார்கள். அவர்களால் எழுந்து வர முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களால் அதில் எழுந்து வர முடியாமல சில காரியங்கள் பாவத்துல லாக் ஆகுறாங்க, கடனில் லாக் ஆகுறாங்க, ஏதோ ஒரு அடிக்ட், எதனா ஒன்று அடிமையாகிறாங்க. இது மாதிரி நிறைய லாக் ஆகிறதுனால அவர்கள் எழுந்து மீண்டு வராததுனால அவருடைய வாழ்க்கை இருக்கிற பிரகாரமாக இன்னும் போக போக மரணத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி, தோல்வி நோக்கி, பலவீனங்கள் நோக்கி அவர்கள் வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நான் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தர் வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தர் பார்க்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் மட்டும் நிரம்புகிறது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களை தேடி கர்த்தர் வரப்போகிறார். உங்களை தேடி கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. உங்களை தேடி கர்த்தருடைய அபிஷேகம் வரப்போகிறது. உங்களை தேடி கர்த்தருடைய பலன் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை அந்த பிரேத குழிகளில் இருந்து, அந்த அடிமை தளத்திலிருந்து, அந்த அடித்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த ஜென்ம சாப பாவங்களில் இருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி வர பண்ண போகிறார். உங்களை புறப்பட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒரு குருடனை பார்த்து ஜனங்கள் கேட்கிறாங்க புதிய ஏற்பாட்டுல, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று அவன் குருடனை பார்த்து கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, யார் செய்த பாவமோ, அது ஜென்ம பாவமோ, கர்ம பாவமோ, இல்ல சாபமோ, யார் செய்த பாவம் சாபமா இருந்தாலும் அந்த பிரேத குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அந்த பிரேத குழியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். அந்த பிரேத குழிகளிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து, அந்த பாதாளத்திலிருந்து, அந்த அடித்தளத்திலிருந்து, அந்த தோல்வியிலிருந்து, அந்த விரக்தியிலிருந்து, அந்த வென்றுமில்ல காலி இடத்திலிருந்து, இந்த பாலைவனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து கர்த்தர் கண்மலை மேல உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆண்டவர் வார்த்தை செய்ய போகிறது. ஏதோ ஏனதனமா இந்த வார்த்தை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டது மாதிரி இல்ல. இன்னைக்கு அந்த வார்த்தை நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை வைக்க போகிறார். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்குள்ள எல்லாம் அந்த உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். முடியாது என்று ஓட வைத்தீங்க பாத்தீங்களா? கர்த்தரை துளிர பண்ண போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு கிளை உதிர கிளை துளிர போகிறது. கர்த்தர் துளிர்ந்து அதை கர்த்தர் ஒரு பெரிய மரமா விருட்சத்தின் கனியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு
மேல் இல்ல, இனி இவ்வளவுதான் என்று நினைச்சிட்டீங்க. கர்த்தர் அதை பார்த்து தீர்க்க தரிசனமாக உரைத்து அதை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல ஆண்டவர் உன்னை அந்த பேரை விசுவாசிக்கிற மட்டும் ஒரு சத்தமோட ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ள I receive the Holy Spirit. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பங்களில், சரீரத்தில், வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் அந்த வார்த்தை நீங்க பகிரங்கமாய் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு 7வது வசனத்துல, முதல்ல சொல்ற நம்பர் 1 தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரேன். அந்த உளுந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னாரு. சொல்லும் போது அவரை யோசிச்சிருப்பார். நம்ம கண்டிப்பா சொல்லியிருப்போம், சத்தியமா ஆண்டவரே இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உளுந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா என்று கேட்டா நிச்சயமா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம். யாரும் சொல்ல முடியுமா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பிணம் இருந்துச்சாவது ஆண்டவர் ஏதாவது ஊதி இல்ல ஏதாவது ஆண்டவர் பேர் சொல்லி ஆண்டவர் லாஸ்ட் எப்படி உயிரோட எழுப்பினார் தெரியுமா? எப்படி எழுப்பினாரு? பிணங்களை வான்னு சொல்லியிருந்தா இருக்கிற எல்லா பிணங்களும் உயிரோட எழுந்துட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஞானமாய் வார்த்தையை பயன்படுத்தினார். லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது லாசரு மட்டும் வெளியில வந்திருப்பான். இன்னும் இப்படி சொல்ற ஒரு 10 லாசரு செத்து இருக்கலாம், 10 லாசரு பிணங்களும் அசைந்திருக்கும். உடனே தேவ தூதர்கள் இறங்கி எல்லா பிணங்களையும் அடக்கிட்டு இந்த லாசருவை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அந்த லாசருவை மட்டும் வெளியே தேவ தூதர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த பேர் லாசரு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்துதான் உயிரோடு எழுப்பினார். ஆனா இங்க இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே கிடைக்கிறார்கள், சவக்குவியலாய் அப்படி அங்கங்க குவிந்து இருக்கிறது, எலும்பு கூடுகளாய் இருக்கிறது. அந்த எலும்பு கூடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த எலும்பு கூடுகளை பார்த்து முதல் ஆண்டவர் சொல்ற 4வது வசனம் நம்பர் 1 37:4 4வது வசனம் சொல்லுது, அப்போது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்பர் 1 முதலாவது சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தீர்க்க தரிசனத்தில் வாழ வேண்டும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை கேட்டுட்டு நீங்க நான் இயேசுவை ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது, ஒரு முன்னேற்றமும் நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை நிறைய பைபிள் படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். உலக காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 55:10 இப்படியா சொல்லுது, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் முளைக்கிழங்கை விதையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது நான் அனுப்பின காரியப்படி அந்த வார்த்தையை நான் எதற்காக அனுப்புறனோ அது வெறுமையா என் இடத்துக்கு திரும்பாமல் நான் நினைத்த காரியங்களை வாழ்க்கும்படி செய்து அது வெற்றியாய் அது என்னிடத்தில் திரும்ப வரும் என்று அந்த ஏசாயா 55:10 வாசிக்கிற பிரகாரமாய் நீங்க சொல்றேன். ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வானத்திலிருந்து மழை இறங்கி அது முளை கிளம்பி அந்த 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 விதையை முளைக்க செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படிதான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்பாது. அவர் நினைத்ததை நிறைவேற்றி முடித்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை வாழ்க்கை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அது தோல்வியில முடியாது. இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுறாரு என்றால் நிச்சயமாய் நான் சொல்றேன், அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது முடித்துட்டா கர்த்தர் எடுத்த திரும்ப அது வெறுமையாய் திரும்பாது.
அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதான் ஆண்டவர் 100க்கு அதிபதி வேலைக்காரன் பார்த்து சொன்னா, 100க்கு அதிபதி ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை பேசும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்போதைய வேலைக்காரன் சுகமாகும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வார்த்தையில் உண்டு வல்லமை, அந்த வார்த்தையில் உண்டு அபிஷேகம், அந்த வார்த்தையில் உண்டு ஜீவன், அந்த வார்த்தையில் உண்டு ரட்சிப்பு, அந்த வார்த்தையில் உண்டு மீட்பு, அந்த வார்த்தையில் உண்டு பாவ மன்னிப்பு, அந்த வார்த்தையில் உண்டு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை கர்த்தர் சடுதியா உயர்த்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நீ என்ன காரியங்கள் செய்தாலும் நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அடித்தளமாகிய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை தான் உங்களை உருவெடுக்கும். அந்த வார்த்தை 30, 60, 100 மடங்காய் உங்களை பலனை கொண்டு வரும். எனவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? தினமும் கர்த்தருடைய வார்த்தை என்னோட ஆண்டவர் பேசணும்னா நான் போக மாட்டேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நீங்க சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நம்பர் 1 பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2 நான் சொல்றேன். நம்பர் 2 37வது அதிகாரம் 7வது வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க கவனிங்க. எனக்கு கட்டளையிட்டபடி. ஆமென். சாரி, எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அவர் சுயமாய் அவருக்குள்ள வந்தது எதையோ அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கல. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரே தீர்க்க தரிசனம், ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னாரு. அவர் சுயமா அவர் மனசுக்குள்ள வந்ததெல்லாம் அவரே தீர்க்க தரிசனம் உரைக்கல. நிறைய நேரத்துல சுயமா நம்ம என்னன்னோ ஜெபம் பண்றோம், எதுக்கும் ஜெபம் பண்றோம், நடக்குதுன்னா நடக்கல. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சுயமா, மாமிசமா, இச்சையா, பெருமையா, ஏதோ நமக்கு இது வேணும் அது வேணும், என்னென்ன காரியத்துல நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. நம்ம தீர்க்க தரிசனம் செய்கிறோம், ஆனா அது நடக்கிறது இல்ல. இன்னைக்கு சொல்றேன், இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். நமக்கு பைபிள் வசனமே தெரியாது, கர்த்தருடைய வார்த்தையே தெரியாதுன்னா நம்ம எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய கை உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். நீங்கள் சொன்னபடியே என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும், அபிஷேகத்தில் பேச வேண்டும். அந்த மலையை பார்த்து நீங்கள் சொல்லி பேசும்போது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சத்தமா ஹல்லேலூயா. என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சீரழித்திருக்கிற பாவத்தை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவமே என்னை விட்டு போ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் வார்த்தையை நீங்கள் கை கொண்டு வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். கர்த்தர் உங்களை எல்லாம் தீர்க்க தரிசிகளாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற எதை மேல போய் கை வைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உயிருள்ளதாய் மாற்றுவார். எதை மேல நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதை கர்த்தர் மாற்றுவார். ஆனா இன்னும் சொல்ற விசுவாசம் இருந்தா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. விசுவாசத்தோடு கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் சத்த பிணங்களையும் நீங்கள் உயிரோடு எழுப்புகிற ஒரு அபிஷேக தீர்க்க தரிசனம் மரங்களை கர்த்தரோடு வைத்திருக்கிறார். பிணங்கள் மேல் நீங்கள் கைகளை வைக்கும் போது கர்த்தரை ஜீவனோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. செத்து போன மாதிரி ஒரு ஆமென் சொன்னீங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. செத்தவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு உயிரோடு எழுப்புவார் என்று நான் சொல்றேன். ஆனால் நீங்க நம்ம செத்த மாதிரி ஒரு ஆமென் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு செத்து போன மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், செத்த பிணங்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாபங்களை மிதிப்பீர்கள்,
மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சாவுக்கு ஏதுவானால் உங்கள் சரீரத்தை சேதப்படுத்தாது. தேவ அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. தேவன் உனக்குள் இருக்கிறார். நீ இந்த பூமியில் எதை கட்டுவீரோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில் எதை கட்டவிப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிக்கப்படும். தேவன் உனக்குள் இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் நீங்கள் உரைக்க வேண்டும். உன் வாழ்க்கை எதெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறதோ, உன் வாழ்க்கை எதெல்லாம் போயிருக்கிறதோ அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் கட்டளையின்படியே நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இன்னைக்கு உயிரடைவை நீங்கள் பார்ப்பீர்கள். 40 வருஷமா உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது, ஜெபித்தும் சாதிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் போய் தீர்க்க தரிசனம் உரையுங்கள். அதை பார்த்து பேசுங்கள். அந்த மனுஷனை பார்த்து பேசுங்கள். அந்த பொருளை பார்த்து பேசுங்கள். உன் வாழ்க்கையில் எது முடியலோ, வியாதி உன் சரீரத்திற்கு அந்த வியாதியை பார்த்து பேசுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனத்தை பார்த்து பேசுங்க. உன் சரீரத்தில் உன் குடும்பத்தில் கடன் இருக்கு, அந்த கடனை பார்த்து பேசுங்கள். சொன்ன கடனை பார்த்து நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டளை கொடுக்கிறேன். கடனே போ. கடனுக்குள்ள அது போய் ஐஸ்வரியத்தின் ஜீவன் வர வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரையுங்கள். வியாதியை பார்த்து வியாதியில் நான் இதுவரைக்கும் சுகர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், பிபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், மற்ற வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் என்று நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த வியாதியை பார்த்து சொல்லணும், கர்த்தர் சகல வியாதிகள் இருந்து உன்னை மீட்பேன் என்று சொன்னார். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்று உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்க. மெய்யாக நோய்கள் நான் சுமந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை விதைத்துட்டு ஜீவன் அதுக்குள்ள வர வேண்டும். சுகமா ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள வர வேண்டும் என்று தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசனமா உரைக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியாலும் அந்த சரீரத்தில் கர்த்தர் ஒரு மாற்றுதலை உந்துதலை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் என்னோடு கூட புரியுது விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உன் வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இன்னைக்கு அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கட்டளைப்படியே நீங்கள் கட்டளையிட்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். சொல்லணும், அந்த வியாதியின் சரீரத்தை பார்த்து உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். கடனே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாவமே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். கர்த்தர் கல்வாரியில் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தித்தார். நான் அவர் எனக்குள் இருக்கிறபடி நான் பாவம் என்னை ஆண்டு கொள்ளாது சாத்தானே, இயேசு எனக்குள் இருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய மீட்பு எனக்குள் இருக்கிறபடினால பரிசுத்தமாகிய மீட்பு எனக்குள்ள ஜீவன் பெற வேண்டும், அது உயிரடைய வேண்டும் என்று நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். நம்பர் 3, மூன்றாவது, முதல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ மாம்சமா இது தீர்க்க தரிசனம் நான் சொல்றேன் பாத்தியா, அவன் நல்லாவே இருக்க கூடாது, அவன் உருப்பிடாம போனான், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். பைபிள்ல வார்த்தை சொல்லி இருக்கிறதா? இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது கவனிக்கிறது புரியுதா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். நம்பர் 3, 37வது வசனத்துல நான் தீர்க்க தரிசனம் உரைக்கில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், தீர்க்க தரிசனம் உரைக்கில் ஒரு இரைச்சல், ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம் உண்டாகணும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தீர்க்க தரிசனம் ஆவியானவருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்க தீர்க்க தரிசனம் நீங்க உரைக்கும் பொழுது அங்க ஒரு இரைச்சல் உண்டாகணும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு வைராகியம் இல்லைங்க, ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும், ஒரு அனல் உனக்குள்ள இருக்கணும், ஒரு ஜெப வாஞ்சை உனக்குள்ள இருக்கணும், ஒரு ஜெப கிருபை உனக்குள் இருக்கணும். அந்த வார்த்தை அபிஷேகத்தின் பிரகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த போயிட்டு அங்க தீர்க்க தரிசனம் நீங்க உரைக்கும் போது அங்க ஒரு சத்தம் உண்டாகணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான் அந்த லாசருவை பார்த்து சொல்ல, லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எலியா ஜெபித்தார், வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக என்று சொன்னார். நீங்கள் தீர்க்க தரிசனம் சத்தமாய் தேவனுடைய வார்த்தை கொண்டு அந்த பிசாசை பார்த்து பிசாசை போ என்று கட்டளையிடும்படியா சத்தத்தை உயர்த்தி தீர்க்க தரிசனம் நீங்கள் உரைக்க வேண்டும். சத்தத்தை ஏன் தெரியுமா உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். நீங்க மெதுவாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நான் புரியுதா? மனசுக்குள்ளே நீங்க சொல்லி பாருங்க, நான் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார்னு சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள
கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றுவார் என்று மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. கர்த்தர் என்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுவார் என்று மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அதுல இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்போம். சத்தமா சொல்லி பாருங்க, கர்த்தர் என்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றுவார். கர்த்தர் என்னை பெரிய ஒரு கோட்டீஸ்வரனாய், ஒரு பரிசுத்தவானாய், ஒரு ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ராஜ்யத்தோட பிரபுக்களோடு அமர பண்ணுவார் என்று சத்தத்தை உயர்த்தி பாருங்க. நீ பேசுகிற சத்தம் திரும்பவும் காதுக்குள்ள போய் திரும்பவும் இருதைக்குள்ள சிந்தைக்குள்ள கிளம்பி திரும்ப அந்த மூளைக்குள்ள போகும்போது உன் விசுவாசம் அதிகரிக்கும். உன்னுடைய சிந்தையில மூளையில் இருக்கிற எல்லா அட்ரினல் சுரப்பிகள் அதிகரிக்கும் போது உனக்குள்ள இன்னும் ஒரு விசுவாசம், வாஞ்சி, அபிஷேகம் அதிகரிக்க தூண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சத்தமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? ஏன் சத்தமாய் சகல ஜனங்களே கம்பீர சத்தத்தோடு கைகள் தட்டி ஆர்ப்பரியுங்கள் என்று தாவீதுக்காரன் எதுக்கு சொன்ன தெரியுமா? நீங்க சத்தமா கையை தட்டும் போது, கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கும் போது உனக்குள்ள சிந்தையை சாத்தான் பேசிக் கொண்டிருக்கிற, உனக்குள்ள நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான சிந்தையை பேசிக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய சத்தங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக்கி கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாக வெளியரங்கமாய் பலனளிக்கும் பிரதிபலிப்பை கொண்டு வரும். அதனால சத்தமா சொல்றது ஒரு ஆமென். இப்போ சொல்லணும், சபையில நம்ம உட்காரும்போது ஒரு ஆர்ப்பரிப்போட, ஆரவாரத்தோட, ஆக்ரோஷத்தோட உட்காரணும். ஒரு ஆமேன்னா ஒரு சத்தமாய் அப்படியே கூடைய பிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு ஆமேன் பண்ணணும், சொல்லணும் ஆமேன். ஹல்லேலூயா ஒரு சத்தத்தோட சொல்லணும். ஏதோ ஒன்று ஆமேன் ஹல்லேலூயா ஏதோ வந்து உட்கார்ந்து ஏதோ ஒன்று கேட்டு ஏதோ ஒன்று சோமணி ஏதோ ஒன்று போனடான்ற மாதிரி ஒரு சத்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆண்டவரை இன்னைக்கு உண்மை தேடி வருகிறேன். என் வாழ்க்கை மறைத்திருக்கிறது, எலும்புகளாய் இருக்கிறது, எல்லாமே முடிந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வருகிறது என்று அந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது ஆமென் ஹல்லேலூயா தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவார். சத்தத்தை உயர்த்தணும். என்ன சொன்னா நம்ம திருத்த போறதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. அப்படி ஒரு சத்தம் எப்பொழுது வரணும்? ஆமென். ஒரு ஆக்ரோஷம் இருக்கணும். ஒரு தேவ சத்தத்தோடு நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ மதிலை பார்த்து 7 நாள் துதித்த பிறகு ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன. ஆர்ப்பரியுங்கள் என்ன தெரியுமா? சத்தத்தை உயர்த்தி தேவனை ஆர்ப்பரிக்கணும். நாம் ஒரு இருநிலை இல்ல தேவனை ஆராதிக்க வரல, சத்த தெய்வத்தை ஆராதிக்க வரல. மௌனத்தில் இருக்கிற தெய்வத்தை மௌனமான மனசுக்குள்ளே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, செத்து போன சோத்திரம் இல்ல. மௌனத்துல நம்ம தேவனை ஆராதிக்க வரல. மனசுக்குள்ளே என்ன பண்றீங்க? சோத்திரம் பண்ணிட்டே இருக்க. வாயை லிப்ஸ் தான் உதறதான் நமக்கு அசைற மாதிரி தெரியும். சோத்திரம் சோத்திரம் ஒரு மண்ணா கட்டி நடக்க பிசாசு பக்கத்துல உனக்குள்ள உட்காந்துட்டு சொல்லு, நல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னும் தலைமையில ஏறி உச்சியில உட்காந்துட்டு ஒண்ணு சாத்தம் ஒன்றுமில்லாம மூக்கு நூறாயிட்டோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சத்தத்தை சொல்லுங்க. உன் பக்கத்துல இருக்கிற சாத்தானால் நிற்க முடியாத ஒரு அனல் அபிஷேகம் உனக்குள்ள பறக்கணும். தேவன் அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்போது அனலா இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தம் உலக சத்தத்தை என்னைக்கு நிக்கல. உங்க வாயாலெல்லாம் இயேசு ஆராதிக்கும் போது கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 4 பேர் சொல்லணும். அவங்க ஹல்லேலூயா கோஷ்டின்னு சொல்றான் பாரு. அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு செவி கொடுக்க கூடாது. நீ ஆண்டவரை நீ உயர்த்த உயர்த்த கர்த்தர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்திட்டே இருப்பார். கர்த்தர் நீ கனப்படுத்த கனப்படுத்த கர்த்தர் உங்களை கனப்படுத்திக் கொண்டே இருப்பார். நீங்கள் உயர்த்த உயர்த்த ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க என் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க என் தேவன் வாழ்க்கை மாற்றுவார். உன் குடும்பத்தை, பிள்ளைகளை, சூழ்நிலையை மாற்றுவார். நீங்க நான் சொல்றேன், நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி சாவு வீட்டுல சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க கூடாது. நல்ல கம்பீர சத்தத்தோடு தான் ஆராதிக்கணும். ஓ கம்பீர தொண்டை கிளியிற மாதிரி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, தொண்டை சத்தம் கிளியிற மாதிரி. ஏன்னா தெரியுமா? நான் மரத்தையோ செடியோ இல்ல ஒரு மிருகத்தையோ இல்ல ஒரு ஒரு சொரூபத்தையோ இல்ல மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல, உயிர் சர்வாலமையோட ஆராதிக்கிற. நீங்க கர்த்தரை கூப்பிடுங்க, கல்கள் கூப்பிடும், அந்த பாறைகள் கூப்பிடும். ஆமென். நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த எலும்புகள் சத்தத்தை கேட்கும். ஆமென் ஹல்லேலூயா. பக்கத்துல யாரோ பார்ப்பாங்க,
பக்கத்துல யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஆமென் சொன்னா இல்ல ஹல்லேலூயா சொன்னா ஏதாவது என்ன யாருன்னா பாப்பானா, அவன் உன்னை வாழ்க்கையை மாற்ற போறதில்லை, அவன் வாழ்க்கையை உயர்த்த போறதில்லை, உன் வாழ்க்கையை அவன் மேம்படுத்த போறதில்லை. நீ என்னன்னா சொல்லிக்கோ, எவன் என்னன்னா சொல்லட்டும், யார் என்ன குறித்து என்னன்னா சொல்லட்டும், எனக்கு ஜீவன் தந்தவரை, என்னை உயிரோடு வைத்தவரை, சர்வ வல்லவர் என்று ஆராதிக்க ஒருபோது வெட்கப்பட மாட்டேன். நான் சபையிலும் சரி எங்கேயும் சரி என் சத்தத்தை உயர்த்தி என் தேவனை நான் ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஆராதிப்பேன் என்று ஒரு சத்தவனுக்குள் எப்போதும் உதித்துக் கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கத்துற அந்த சத்தம் இந்த சபையில மட்டுமல்ல, இந்த இடத்துல மட்டுமல்ல, எவ்வளவு தொலைவில் கேட்கும் போது நீங்கள் சத்தம் கேட்க கேட்க பிசாசு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூவ் ஆயிட்டே இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நமக்குள்ளே பிசாசு இருக்குன்னா என்ன தெரியுமா, நம்ம மனசுக்குள்ளே தான் ஆமென் சொல்லுவோம், மனசுக்குள்ளே தான் அல்லேலூயா சொல்லுவோம், மனசுக்குள்ளே தான் சோத்துறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணுவோம். இதை பண்ண பண்ண பிசாசு நம்ம பக்கத்திலேயே நின்று இருப்பான். நீ கொஞ்சம் சத்தத்தை வைத்த பாருங்க, அந்த சத்தம் கேட்காத தொலைவுல போய் நிற்பான். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை வைத்த பாருங்க, அந்த சத்த ரேடியேஷன் எவ்வளவு தொலை போல அந்த ரேடியேஷன் தொலைவு தான் இருப்பான். எந்த அளவுக்கு சத்தமா ஆராதிக்க ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க அந்த சத்தத்தை கேட்கிற அளவுக்கு அவனால் அந்த சுற்றுப்பட்ட வட்டாரம் முழுவதும் இவனுடைய சத்தம் கேட்கிற தூரம் முழுவதும் அவனால் நிற்க முடியாது. ஏழு தேவனுடைய வார்த்தை, அவருடைய துதி ஆராதனை ஆர்ப்பரிப்பு அந்த ஒரு வல்லமை உள்ளது. நீங்க ஆராதிக்கிற யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன பார்க்கிற செய்யலாம் இல்ல, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீங்க அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு சத்தம் உண்டாகணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகணும். அதுதான் சொன்னா நான் இன்னைக்கு நாங்க அதை பார்த்து சொல்லணும். நீங்க பொல்லாத சாத்தானே போ, இயேசுவின் நாமத்துல வியாதியை பார்த்து வியாதியை போன்ற தீர்க்கதரிசனம் உரைக்கணும். நம்பர் 4 சொல்லி முடிக்கிறேன். 10வது வசனத்துல நம்பர் 4 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆமென் ஹல்லேலூயா. திரும்பவும் எசேக்கியேல் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கணும், கற்பிக்கப்பட்டபடியே. எப்படி கற்பிக்கப்பட்டபடினா கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் வார்த்தையின்படியே நாம் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரிய சேனையாய் நின்றார்கள். மகாபெரிய சேனையாய் நின்றார்கள். ஒரு ஆமென் சொல்ல முடிக்கிற. நம்பர் 4 ஆவியினால உயிரடைவீர்கள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பர் 4 ஆவியில உயிரடையணும். நீங்கள் அவரை ஆராதிக்க ஆர்ப்பரிக்க ஆக்ரோஷத்தோடு ஆண்டவரை துதிக்க உயர்த்த உங்களுக்குள்ள ஆவி உயிரடையும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. நீங்கள் இன்றைக்கு நீங்க துதிக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உங்களுக்குள்ள ஆவி உயிரடையணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வரங்கள் உயிர் பெறணும், அபிஷேகம் உயிர் பெறணும், கர்த்தருடைய ஆவியானவர் உயிர் பெறணும். உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உயிர் பெற வேண்டும். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிச்சிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்ற தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த எலும்புகள் என்னாச்சுன்னா, எலும்புகள் எல்லாம் அங்கங்க சிதறி கிடைக்கிறதுல அந்த எலும்புகள் எல்லாம் இவங்க தீர்க்கதரிசன கர்த்தருடைய வார்த்தையை உரைத்த உடனே இந்த எலும்புகள் அவங்க எலும்பு ஒண்ணா வந்துருச்சு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆளுடைய மண்டை இருந்திருக்கும், இன்னொருடைய கால் இருந்திருக்கும். அந்த மண்டோட இன்னொரு கால் ஆமென் ஜாயிண்ட் ஆக. இப்ப என்னுடைய பாடி எனக்கு இருக்கிற என் கால் எனக்குள்ள இருந்தாச்சுன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இல்ல என்னோட ஒரு 10 வயசு கால் எனக்கு வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அத கரெக்டா அவங்க எலும்பு தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த எலும்புகள் பறந்து வருது. ஒரு ஆமென். பறந்து வந்து அவங்களுடைய சரீரத்தோட மண்டை, அவங்களுடைய மண்டையோட அந்த மண்டை கால் கை எல்லாமே என்ன ஆயிடுச்சா மண்டையா தெரிஞ்சிச்சு. ஒரு எலும்பு கூடாய் மாறி விட்டாது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அவங்க இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க எலும்பு அவங்க செப்பரேட் ஆயிடுச்சு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்ல பாருங்க, உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கங்கள் அங்கங்க சிதறி வைத்திருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய இன்னைக்கு நான் பார்த்து இதை பார்த்தா இதை வாங்கணும், அதை பார்த்தா அதை வாங்கணும், இதை பார்த்தா இதை பண்ணணும், அந்த ஊழியத்தை நான் பண்ணணும், அந்த வீட்டை நான் வாங்கணும்,
மாட்டோம். எங்கள் நம்முடைய எண்ணங்கள் தரிசனங்கள் அங்கதான் சிதறி இருக்கிறது, ஒரு இடத்துல இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய எண்ணங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதா இல்ல, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென், அல்லேலூயா. ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாமே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒன்று சேரணும், உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் ஒன்று சேரணும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேரணும், உங்களுடைய எல்லா வித காரியங்கள் ஒன்று சேரும் பொழுது அப்பொழுதுதான் எலும்பு கூடாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் சிதறடிக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அது ஒன்று சேர்வதாக, அது திரளாய் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், கர்த்தாவே எனக்கு நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரையுங்கள், எனக்கு ஒரு வார்த்தை கட்டளையிடுங்கள், என் வாழ்க்கை என்னவென்று கேட்டு நீங்கள் நிற்கும் போது இன்றைக்கு உங்கள் சிதறி இருக்கிற சிந்தனைகள், எண்ணங்கள், தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த தீர்க்க தரிசனத்தினால ஒரு இடத்துல வந்து ஒன்று கூட போகிறது. ஒரு ஆமென் சத்தத்தோடு எல்லா எலும்புகள் வந்து ஒன்னாயிடுச்சா? ரெண்டாவது என்ன நடந்துச்சா? அந்த எலும்புகளுக்கு மேல மாம்சங்கள் வர ஆரம்பித்தது, சதைகள் வர ஆரம்பித்தது, அதுக்கடுத்து நரம்புகள் வர ஆரம்பித்தது, ஒராமே அதுக்கடுத்து தோல் வர ஆரம்பித்தது, எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா என்னவா இருக்கு? பிணமா இருக்கிறது. ஏன் பிணம் சொல்றேன்? தோல் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, கண், வாய், மூக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனா ஏன் பிணம் என்று சொல்கிறேன்? சுவாசம் இல்லை. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே வந்துருச்சு, இப்ப ரெடியா இருக்கிறது. எல்லா ஸ்டேஜும் கடந்து வந்தாச்சு. எல்லா ஸ்டேஜ், எலும்பு ஸ்டேஜ் கடந்தாச்சு, மாம்சம் ஸ்டேஜ் கடந்தாச்சு, ரத்தம் உள்ள வந்தாச்சு, நரம்பு வந்தாச்சு, எல்லா தோல் வந்தாச்சு, கண்ணு, வாது, மூக்கு எல்லாமே வந்தாச்சு. எவ்ரிதிங் ப்ரிப்பேர்ட், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் எல்லாம் பிணங்களா குவில் குவிலாய் பிணமாய் கிடக்கிறது. கடைசி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது. அது வந்தா மட்டும்தான் இவ்வளவு நேரம் நடந்ததுக்கான காரியத்திற்கு ப்ராசஸ்க்கு ஒரு வழி உண்டாகும். இப்படியே கர்த்தர் போயிட்டு இருந்தாரா, தீர்க்கதரிசி போயிட்டு இருந்தாரா, இந்த பிணங்கள் என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்? வாயை திறந்து இன்னொரு 10-15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு திரும்ப எலும்பு கூட மாறி இருக்கும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப மாம்சம் மண்ணோடு மண்ண, எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிட்டு திரும்ப எலும்பு கூட மாறி இருக்கும். ஒரு பிரயோஜனமும் நடந்திருக்காது. இவ்வளவு ப்ராசஸ் நடந்துச்சு. ஆச்சரியம், எலும்புகளோடு எலும்பு சேர்ந்தது, ஆச்சரியம் சதை சேர்ந்தது, ஆச்சரியம் நகங்கள் சேர்ந்தது, ஆச்சரியம் நரம்புகள் சேர்ந்தது, ஆச்சரியம் ரத்தம் வந்தது, ஆச்சரியம் கண், காது, வாய், மூக்கு வந்தது, ஆச்சரியம் தோல் வந்தது, எல்லாமே வந்துருச்சு. ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் எல்லாமே நடந்துச்சு. ஆனாலும் பிணமாதான் இருக்கிறது, ஒன்று நடந்திருக்காது. ஆனா கடைசி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஆவியினால அந்த ஆவியை ஊதும் பொழுது, ஆவி கட்டளையிடும் போது, நாலா பக்கம் இருக்கு, 4 திசையில் இருக்கிற காற்றுகள் வந்து அந்த சரீர பிணத்தங்களோடு அந்த ஆவிகள் ஊதப்படும் போது எல்லாருக்கும் என்று ஒரு ஜீவன் வந்த பொழுது அவர்கள் மனிதர்களால், மாம்சத்தில் உள்ள மனிதர்களால் எழுந்து நின்றார்கள். ஒரு ஆமென் புரிஞ்சவங்களாக சொல்லலாமா? நான் சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உனக்குள்ள ஆவி இல்லைனா, ஆவியானவர் உனக்குள்ள இல்லைனா ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. ஒரு ஆமை யார் என்ன சொன்னாலும் சரி, நீ வந்து எல்லாமே இருக்கலாம், நல்லா அழகா இருக்கலாம், சரீரம் அழகா இருக்கலாம், நல்ல பாடி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லாமே பிணமா இருக்கும்போது சுவாசம் உனக்குள்ள இல்லைனா நீ பிணம்தான். உன்னை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த சுவாசமாகி ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது உன்னை கர்த்தர் அப்பொழுதுதான் உனக்குள்ள உன் பேர், உன்னுடைய எப்படி சொல்லுவாங்க, சரித்திரம் மாற்றப்படும். பிணம் என்கிறதை மனுஷையாய் கர்த்தர் மாற்றுகிறத போல இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் உனக்குள்ள வந்தான உன் சரித்திரம் மாறும். ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள வந்திருந்தா உங்களோட வாழ்க்கையில் சரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒரு சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் கொஞ்சம் 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நாம பேசி தேவ ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்தது போல இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார்.